ஜெபம் செய்யுமவர்களின் மீது தேவனுக்கு இரக்கம் உண்டு. நாம் ஏன் ஜெபம் செய்கிறோம் என்றால், நம்மில் ஏதேனும் கீழ்ப்படிதல் இல்லாதது இருந்தால் அதை மனந்திரும்பிய இருதயத்துடன் ஒப்புக்கொண்டு விட்டுவிட்டு தேவனுடைய தயை, இரக்கம், கருணை நம் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் வர வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபம் செய்கிறோம். ஜெபம் செய்பவர்களின் மீது அவர் இரக்கம் காட்டுகிறார். உண்மையாக முறையிடுபவர்களுக்கு அவர் மிகவும் அருகில் இருப்பதாக சொல்கிறார். ஜெபமே நம்மை தேவனுடன் இணைக்கிறது. இல்லையெனில் தேவன் யார், நீ யார் என்று இருக்கும். பரமனாகிய தேவனுக்கும் இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்ன? ஜெபமே அந்த இணைப்பு என்பதுதான். அப்படின்றால் அது உன்னை தேவனுடன் என்ன செய்கிறது? இணைக்கிறது. தேவனுக்கு தூரமாக பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும். ஜெபம் செய்பவர் பாவம் செய்ய மாட்டார், பாவம் செய்பவர் ஜெபம் செய்ய மாட்டார். உபவாசம் இருப்பார், ஏனெனில் அவர் தேவனுடைய சந்நிதியில் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறார். உபவாசம் என்பது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அது ஆன்மீக வாழ்வுக்கும் உடல் வாழ்வுக்கும் நல்ல மருந்து என்பதுதான். 3 வேளையும் முழுமையாக சாப்பிட்டால் தேவனை மறந்து விடுவாய். இது 2வது சட்டம் 27வது அதிகாரத்தில் உள்ளது. என்னவென்றால், தேவன் அவர்களை நன்றாக ஆசீர்வதித்தால் அவர்கள் பெருமை கொண்டு கொடுத்த தேவனை என்ன செய்தார்கள்? மறந்துட்டாங்க. அதனால் உண்ணாவிரதமும் தேவ செயல்களையும் உனக்கு நினைவூட்டும். நீ ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வாய். நீங்கள் தேவனை பயப்படுவீர்கள், தேவனுக்கு அருகில் இருப்பீர்கள், வேண்டிக் கொள்வீர்கள், தேவன் உங்களுக்கு பதில் அளிப்பார், தேவனுடன் நடப்பீர்கள், விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடுவீர்கள், பெற வேண்டியதை பெறுவீர்கள். அதாவது தேவனுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது.